ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, மரம் வைத்தவுடனேயே கனிகளும் காய்களும் வந்துவிட வேண்டும் என நினைக்காதே. நீ சித்தமும் எடுக்கக்கூடிய சிறு சிறு முயற்சிகள் தான் ஒரு நாள் பெரிய அளவில் முன்னேற்றத்தை உனக்கு கொடுக்கும் என நான் சொன்னியபடியே, நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கான விஷயங்களெல்லாம் நல்லபடியாய் நடந்து முடிந்து நீ எதிர்பாராத மகிழ்ச்சியையும் பெரிய அளவில் பெறப்போகிறாய். ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே. இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. அடுத்த நிமிடம் என்பதே நிச்சயமில்லாத இந்த உலகத்தில் உனது தோல்விகளும் நீ பட்ட கஷ்டங்களும் மட்டும் எப்படி நிலையானதாக இருக்கும்? இதோ அத்தனையையும் முடித்து வைத்து தோல்விகளையெல்லாம் உனக்கான வெற்றிகளாக மாற்றித் தரப்போகிறேன். இனி எப்போதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும்படி உனக்கான சந்தோஷமான நிகழ்வுகளை எல்லாம் நீ ஆசைப்பட்டபடியே நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ எந்த அளவிற்கு மற்றவர்களிடத்தில் மரியாதை எதிர்பார்க்கிறாயோ அதே அளவிற்கு மரியாதையை மற்றவர்களுக்கும் தர வேண்டியது அவசியமல்லவா? எப்போதும் எல்லாருக்கும் மரியாதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. நீ நினைத்ததையும் ஆசைப்பட்டதையும் எப்படியாவது உன் கைகளில் நான் சொன்ன இந்த தேதியிலேயே கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். கடந்து போனவை அனைத்தும் உனக்கான பாதைகள் கிடையாது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் இனிமேல்தான் உனக்கானது கிடைக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. நல்ல மனம் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையோடு நீ எதை செய்தாலும் உன்னால் வெற்றியை பெற முடியாது. நன்மைகளும் தீமைகளும் கலந்து இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் நீ நினைத்த விஷயங்கள் நடக்கும், ஒரு நாள் நடக்காமலே கூட போய்விடும். அதற்காகவெல்லாம் வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காதே. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைவதற்கு உனக்கு எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மா துணை இருப்பேன். இனி நீ நம்புவதெல்லாம் நடக்கத்தான் போகிறது. நீ ஆசைப்பட்டதெல்லாம், உன் கனவுகளெல்லாம், உன் விருப்பங்கள் எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் அரங்கேறும்படி நான் செய்ய போகிறேன். எப்போதும் நேர்மறையான நல்ல விஷயங்களை மட்டும் காணக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள். எல்லா நல்லதும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என் செல்லமே. நீ ஒரு முறை திரும்பி பார்த்தால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது அதற்குரிய பலனை கொடுக்கப் போகிறது என்பதை. ஏனெனில் நீ கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாமே உனக்கான பல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நாட்கள் என்பதை இப்போது புரிந்து கொள்கிறாயா? இனிமேல்தான் உனக்கான அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு பயன்பட போகிறது. எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தது போலவே உன் வராகி அம்மா நானும் அமைத்து கொடுக்க போகிறேன். ஒரு விளக்கின் ஒளி மூலமாக 1000 விளக்குகளை ஒளியேற்றினாலும் சரி, அந்த விளக்கின் ஆயுளும் குறையாது, அதில் இருக்கக்கூடிய ஒளியும் குறையாது. அப்படித்தான் நீயும் இப்போது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்த பிறகு அந்த மகிழ்ச்சியை எல்லோரோடும் எப்போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தயாராக இரு. நீ நினைத்ததை எல்லாம் நினைத்தபடியே உனக்கு செய்து கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு. நீ இன்று என்ன நிலைமையில் இருக்கிறாயோ இந்த நிலைமையை உனக்கு அளித்தது உனது எண்ணங்கள் தானே. நீ நல்லதாக நினைத்திருந்தால் இன்று உன் வாழ்க்கை நன்மையானதாக இருந்திருக்கும். நீ யாருக்காவது கெடுதலை யோசித்திருந்தால் இன்று உன் வாழ்க்கை கெடுதலாக இருக்கலும். அதனால்தான் எப்போதும் செய்யக்கூடிய செயல்களை சரியாக செய்யப்பார் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்போது வாழ்க்கையின் ரகசியம் புரிந்துவிட்டதல்லவா? இன்று முதலாகவாவது நீ செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் சரியாக யோசித்து செய்யப்பார். யாருக்கும் எந்த கஷ்டமும் துன்பமும் உன் வார்த்தையாலோ செயலாலோ வராத அளவிற்கு பார்த்துக்கொள். இந்த உலகமே தலைகீழாக திரும்பி நின்றாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் இந்த உலகத்தின் மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகத்தை உனக்காக நான் அமைத்து கொண்டு காத்து கொண்டிருப்பேன். மன தூய்மையோடு வாழக்கூடிய உன் வாழ்வில் நிச்சயமாக இனி சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். இந்த நொடியை, இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக வாழ முயற்சி செய். இனி வரக்கூடிய உனது வருங்கால வாழ்க்கை நிச்சயம் இனிமையானதாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என நீ உணர்ந்தாலே அடுத்த நொடியே சற்றும் யோசிக்காமல் அவர்களிடமிருந்து ஒதுங்கி நின்றுவிடு. ஒருபோதும் அவர்களிடம் போய் ஏன் என்னை நிராகரிக்கிறீர்கள், ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறீர்கள், ஏன் நான் வரும்போதெல்லாம் பேச நிறுத்திவிடுகிறீர்கள் என காரணம் கேட்காதே. ஏனெனில் அவர்கள்தான் ஏற்கனவே உன்னை பிடிக்காமல் ஒதுக்கி வைக்க யோசித்து விட்டார்கள் அல்லவா? இனிமேல் உன்னை காயப்படுத்துவதற்காகவே வேண்டுமென்றே ஏதாவது காரணத்தை சொல்லி உன்னை ஒதுக்க நினைப்பார்கள். நீ யாரிடமும் எந்த காரணமும் கேட்காமல் உனக்கு பிடிக்காத மனிதர்களிடமும் உன்னை பிடிக்காத மனிதர்களிடமிருந்து ஒதுங்கி நின்றுவிடு. இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? நல்லவர்கள் போல் நடித்து கொண்டிருப்பவர்களை நீ நிஜமாகவே உண்மையானவர்கள், நல்லவர்கள் என்று நம்பி பழகுவதுதான்.
மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாயிரு. உனக்கு கிடைக்காத விஷயங்களை எல்லாம் பெறுகிற வரைக்கிலும் அதற்காக ஏங்கி தவிப்பாய். ஆனால் உனக்கு கிடைத்து விட்டாலோ அதற்கு பிறகு அதை அற்பமாய் பார்ப்பாய், அழுத்து போய்விடும். அப்படித்தானே நீ எல்லா மனிதர்களிடமும் எல்லா உறவுகளிடமும் எல்லா விஷயங்களிலும் நடந்து கொள்கிறாய்? எந்த விஷயம் எப்போது கிடைத்தாலும் அதை போற்றி பாதுகாத்து பத்திரமாய் பராமரித்து வைக்க பழகு. ஏனெனில் நான் சொல்வதையெல்லாம் இப்போது உனக்கு பாதி விஷயங்கள் தான் புரிய வரும். தனக்கென ஒரு அனுபவம் கிடைக்காத வரையிலும் மனிதன் எப்போதும் யாருடைய அறிவுரையையும் முழுவதுமாய் புரிந்து கொள்ள மாட்டான். நீயும் அப்படி இருக்காதே என் செல்லமே. கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு முன்பாக நான் சொல்லும் போதே வாழ்க்கையின் சூட்சுமம் என்ன, வாழ்க்கையின் ரகசியம் என்பதை புரிந்து நடந்து கொள். ஒழுக்கத்தை இழந்துவிட்ட மனிதனுக்கு மதிப்பு என்பதே கிடைக்காது. அதே போல்தான் சோதனைகள் இல்லாத வாழ்க்கையில் மனிதர்களுக்கு பொறுப்பு என்பதே இருக்காது. உனக்கு பொறுப்பு வர வேண்டும், நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் உனக்கான சோதனைகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையோடு உனக்கான விஷயங்களை செய்யப்பார். பொறுமை என்பது கசப்பானதுதான், ஆனால் அதன் பயனோ மிகவும் இனிமையானதல்லவா? இப்போது உனது கஷ்டமான இந்த வாழ்க்கை சூழ்நிலையை கடந்து வருவதற்கு கொஞ்சம் மனவலிமை தேவைப்படுகிறது. என்ன நடந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல், எதை நினைத்தும் கவலைப்படாமல் மனதைரியத்தோடு வாழப்பார். பழக்கப்பட்ட உன் மனம் இப்போது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவப்பட்டு விட்டதென எனக்கு தெரியும். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வாழ்க்கையே நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். நீயும் நானும் நினைப்பதால் இங்கு எதுவும் மாறப்போவதில்லை என்பதில் தெளிவாக இரு. ஏற்கனவே உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நான் எழுதி வைத்து விட்டேன். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என் செல்லமே. நீ செய்யக்கூடிய செயல்களை வேண்டுமானால் யாராவது ஒருவர் இதை செய்யாதே அதை செய்யாதே என தடுத்து நிறுத்தலாம். ஆனால் உன் மூளையில் நீ சிந்தனை செய்யக்கூடிய உனது செயல்பாட்டை யாராலும் தடுக்க முடியாதல்லவா? செயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உன் மூளையின் சிந்தனை எப்போதும் உயர்வானதையும் சிறப்பானதையும் யோசிக்கும்படி பார்த்துக்கொள். உனக்கான நேரம் வரும் வரையிலும் உன் எதிர்கால கனவுகளை எல்லாம் சரியாக சிந்தித்து செயலாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இரு. நீ செய்யக்கூடிய செயல்களையும் முயற்சிகளையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஆனால் அதை பற்றிய சிந்தனை ஆழ்மனதிற்குள் அற்புதமானதாக இருந்து கொண்டே இருக்கட்டும். மற்றவர்களுக்கு தெரியாமல் உன் காரியங்களை சிறப்பாய் செய்து கொண்டிரு. பொய் சொல்லி எந்த விஷயத்தையும் அடைய நினைக்காதே. அதே போல பொய் சொல்லி எதிலிருந்தும் தப்பிக்க நினைக்காதே. ஏனெனில் அந்த இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. நீ உண்மையை சொல்லி மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை, அதிலிருந்து சீக்கிரம் மீண்டு வந்துவிடலாம். ஆனால் பொய் சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் உன் மனம் அடையக்கூடிய வேதனை என்பது மிகவும் அளப்பரியதாக இருக்கும் என் செல்லமே. தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் முடிந்தளவு மௌனமாய் உன் வாழ்க்கையை வாழப்பார். யாரெல்லாம் உனக்கு துன்பத்தை உண்டாக்கினார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்கள் செய்த தவறையெல்லாம் மீண்டும் அவர்களுக்கு நான் திருப்பி கொடுப்பேன். கலங்காதே. உன் வாழ்க்கையை இன்பம் நிறைந்ததாக உனது எண்ணங்களில் நீ எப்படி கனவு கண்டிருக்கிறாயோ அதை போலவே உனக்கு அமைத்து கொடுப்பேன். உன் எண்ணங்கள் போலவே உன் வாழ்க்கை அழகாய் மாறும். நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடக்கும். ஓம் வராகி.